நாம் பொறுப்பேற்றுக்க முடியாது. நாம் பெறுகிற வெற்றிக்கு நம்ம கூட இருக்கிற எல்லாருமே பொறுப்பு. நம்ம பெறுகிற தோல்விக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பேற்றுக்க முடியும். அதான் தலைமை குணம். இந்த தோல்விக்கு யார் தான் பொறுப்பேற்றுக்கிறது? ஒருவேளை நீங்கள் தோல்வின்னு சொன்னீங்கன்னா தோல்விக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? தேர்தல் ஆணையம் இதுக்கு 3/4 பங்கு தேர்தல் ஆணையம் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க தான் நடத்துகிறாங்க. தேர்தல் நடத்துகிற பொறுப்பு அவர்களுக்கு. தேர்தல் நடத்துகிற அவர்களுக்கு அப்படி முன்னாள் தேர்தல் ஆணையர் சொன்ன மாதிரி எனக்கு வானளாவிய அதிகாரங்கள் இருக்குது, அன்குவெஸ்டனபிள் பவர்ஸ் இருக்கு. ஆனால் அந்த பவரை நான் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நான் எங்கேயோ நெளிவு சுழிவாக இருக்கிறேன். அதில் கட் அண்ட் ஃபர்மாக இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக நிறுத்திட முடியும். இப்போ அரவக்குறிச்சியில் பணம் பட்டுவாடா நடந்திருக்கிறது என்று தெரிந்திருக்கிறதுனால தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க. ப்ரூஃப் வந்துருச்சு இல்ல, அப்ப அங்கேயே கேண்டிடேட்ஸ் கேன்சல் பண்ணலாம். அந்த கட்சி அட்லீஸ்ட் அந்த தொகுதியிலேயாவது அடுத்த தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்ல. நீங்க கட்சிகளை கட்டுப்படுத்தாமல் கட்சிகளை தொடர்ந்து பேசலாம். தற்போது பாரிவேந்தருடைய செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்க்கலாம். வாக்களிக்கிறதுக்காக அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் திரு பாரிவேந்தர் தன் குடும்பத்தாரோடு வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் திரு பாரிவேந்தர் தன் குடும்பத்தாரோடு வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். கேரளாவிலையும் தற்போது தேர்தல் நடக்கிறது. இரண்டுக்குமான வேறுபாடாக எது பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மாறி மாறி ஒவ்வொரு முறையும் வர்றாங்க. மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி வாக்களிக்கிறாங்க. எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான அந்த இடைவெளி, உறுப்பினர்களுடைய இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதுல ஒரு 5 பேர் 6 பேர் இல்ல 10 பேர் வரைக்கும் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஈக்குவல் டஃப் இருக்கு. தொடர்ச்சியாக அந்த அரசை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எதிர்கட்சிகள்டையும் மக்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கு. இது ஏன் தமிழகத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல, இதுவரைக்கும் சாத்தியம் இல்லாமல் இருந்தது. இந்த முறை நம்ம முடிவு தெரியாம அது சாத்தியமற்று போகும்னு இப்ப சொல்ல முடியாது. 2 நாள் வெயிட் 3 நாள் வெயிட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். அது கேரளாவோட சமூக பொருளாதார இதுவரைக்கும் சாத்தியம் இல்லைங்கிறத பேசலாம். எக்ஸாக்ட்லி, இதுக்கு ரைட், நீங்க சொல்றது கரெக்ட். அது கேரள இந்த அரசியல் முடிவுகளை அந்த மாநிலத்தின் சமூக கலாச்சார பொருளாதார விழுமியங்களோடு சேர்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆவரேஜ் கேரள குடிமகனோட அரசியல் கலாச்சார சமூக விழுமியங்கள், அவனுடைய வெறுப்புகள், அவனுடைய அறிவுத்திறன், அதோடையும் இங்க இருக்கக்கூடிய அதற்கு இணையானதோடையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தான் அது நமக்கு புரியும். அப்படி பார்த்தா நமக்கும் 91லேருந்து எவ்ரி 5 இயர்ஸ்க்கு நம்மளும் அரசை மாத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முன்னால 77லேருந்து 87 வரைக்கும் 3 பொதுத் தேர்தல்களை எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. அதற்கு முன்னால 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 67லேருந்து 77 வரைக்கும் காங்கிரஸ் திமுக இருந்தது. 47லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது, கன்சிஸ்டண்டா இருந்தது. பட் 91லேருந்து 2011 வரைக்கும் எவ்ரி 5 இயர்ஸ் அப்படின்னா கூட சிங்கிள் மெஜாரிட்டிங்கிற மாதிரி தான். அதுக்கு தான் வரேன். எவ்ரி 5 இயர்ஸ் நம்ம கவர்மெண்ட்டை மாத்திருக்கோம், கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில மாத்திருக்கோம். ஆனா கேரளால அவங்களும் மாத்துறாங்க, பட் தின் மெஜாரிட்டியில மாத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ன்றது அப்படி பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு தேசிய கட்சிகளோட ரோல் ரொம்ப அதிகம். காங்கிரஸா இருக்கட்டும், லெஃப்ட் பார்ட்டிஸா இருக்கட்டும். இங்க 67க்கு பிறகு 50 ஆண்டுகளாக நாம் பிராந்திய கட்சிகளோட கட்டுப்பாட்டில் தான் மாநிலம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி 50 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தில் தேர்தல் பவர்ல இல்லாம இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த ஜோக்கா கூட சொல்லுவாங்க, அடுத்த ஆண்டு அவங்க பதவி இழந்ததன் பொன்விழாவை கொண்டாட போறாங்க. இது ஒரு வித்தியாசமான பொன்விழா. இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் முழுக்க பிராந்திய கட்சிகளோட கட்டுப்பாட்டில் இது போயிருக்கு. அப்ப இந்த வாய்ப்பு கூட தானே வேணும். ஒரு வாதத்துக்கு தேசிய கட்சிகள் பிராந்திய கட்சிகள் பிரிச்சோம்னா ஒண்ணு அதிமுக வரணும்னு நினைக்கிறாங்க, திமுக வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ 2 பேர் மேலான பிடிமானன் வரும்போது ரெண்டும் டஃபா தானே இருந்திருக்கும். டஃபா வராது, அதுதான் சொல்றாங்க. அது இந்த பிராந்திய கட்சிகளோட கட்டுப்பாடு என்பதும் தேசிய கட்சிகளோட கட்டுப்பாடு தளருவது என்பதும் ஒரு ஆஸ்பெக்ட். அது ஒன்று மட்டுமே ஆஸ்பெக்ட் இல்லை. செகண்ட் நம்ம முதல்ல பேசினது அந்தந்த சோஷியோ கல்ச்சரல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸோட சேர்ந்து தான் பார்க்கணும். மூணாவது முக்கியமானது, சினிமா இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே சினிமாக்காரர்கள், சினிமா கலைஞர்கள் ஒரு மாநில அரசியலை கோலோச்சுவது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மட்டுமே வைத்திருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மாற்றாக விஜயகாந்த் கூட திரைத்துறையை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார். இந்த ஆஸ்பெக்டும் ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கு.
இங்கே எப்போதுமே வந்து ஃபேன் கிளப்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஃபேன் கிளப்ஸை பின்னால் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற முடியும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் தமிழகத்தில் எல்லாருமே முதல்ல சினிமாவுக்கு வரும்போதே அரசியல் கட்சியாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு கூட எல்லாருடைய ஃபேன் கிளப்ஸும் அவங்க வேலை பார்க்குற விதத்தை பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகளுடைய அடிப்படையில் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ரெண்டாவது, இங்கே நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ இருக்க மாதிரி, அதாவது அரசியலில் இவங்க இருக்கக்கூடிய நிலையை விட அங்கே வந்து சிபிஎம்மும் சரி காங்கிரஸும் சரி இந்த அளவுக்கு மக்களை தங்கள் பக்கத்தில் வைத்துக்கணும், இல்லை மக்களால் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த இதை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. நிலைக்கு பொறுப்பு கட்சிகளா மக்களான்னு கேக்குறேன். இல்ல, இந்த நிலைக்கு பொறுப்பு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இந்த நிலைக்கு பொறுப்பு வந்து கட்சிகள் மட்டும்தான் இந்த நிலைக்கு பொறுப்பு. இங்க அதிமுகவும் திமுகவும் செயல்படக்கூடிய விதமும் அங்க இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டி செயல்படக்கூடிய விதமுமே ரொம்ப டிஃபரெண்ட். ஓகே சார், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு? ஏன் மற்ற இடங்கள்ல வந்து இந்த அளவுக்கு இல்ல? கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதுல ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்குது. இது தேசிய கட்சிகள் அப்புறம் இது மாநில கட்சிகள் என்ற வேறுபாட்டெல்லாம் தாண்டி கேரளாவில் அரசியல் அதிகாரம் என்பது அடிமட்டம் வரைக்கும் அங்கே பரவி இருக்குது. அங்கே லோக்கல் பாடிகளுக்கு அவ்வளவு பவர் கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நடப்பது இது சர்வாதிகாரமான கட்சி அரசியல் என்பது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி அவர்கள் கட்சிக்குள்ளேயே பார்ட்டி டெமோக்ரஸி என்பதை கொண்டு வரல, சர்வாதிகாரம் தான். அந்த தலைவருக்கான தமிழ்நாட்டின் தலைவி நிர்ணயிக்கிற தேர்தல் இது. என்னை பொறுத்தவரை இது ஒரு சடங்கு சம்பிரதாயம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா தொகுதியிலும் பணப்பட்டுவாடா மிகப்பெரிய அளவு நடந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு சடங்கு என்று தான் நான் சொல்லுவேன். யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயரை, தமிழ்நாடு ஊழல் முதலிடம் என்ற அவப்பெயரை நீக்கிற வகையில் அவர் செயல்பட வேண்டும். லஞ்சம் ஊழல் குறைய வேண்டும். அதற்கு மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான வேலை வாய்ப்பு மற்ற துறைகளில் பெரிய வகையில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து சரியான வாக்களிக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த முறை நிச்சயமாக வழக்கம் போல இந்த 2 பேரில் ஒருவர் தான் வரப்போகிறார்கள். இது வழங்கப்பட்ட தேர்தல் அல்ல, வாங்கப்பட்ட முடிவு. இது இந்த வாங்கப்பட்ட முடிவு தொடரக்கூடாது வருங்காலத்தில் என்பது என்னுடைய ஆர்வம். இந்த தொகுதியில் மட்டுமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறேன்? எல்லா தொகுதியிலும் பணப்பட்டுவா நடந்திருக்கிறது. 200, 500, 1000, 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க சில தொகுதிகளில். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட பணம் கொடுக்காமல் நடக்கவில்லை. போட்டி போட்டு கொண்டு கொடுக்குறார்கள். 500 கொடுத்தா அவங்க 1000 கொடுக்குறாங்க, 1000 கொடுத்தா 2000 கொடுக்குறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் நடக்க தேவையே இல்லை. தேர்தல் நிச்சயமாக அதை முழுமையாக கேன்சல் பண்ணணும். அது இல்லாமல் இவங்களுக்கு சாம்பிளுக்கு 2 பண்ணுறாங்க. அது வந்து தேர்தல் கமிஷன் என்னதான் முயற்சி செய்தாலும் அவர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது. முன்னாள் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி, இப்போ அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் சொல்ல போனால் இது முழுமையாக இந்த தேர்தலை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த பண்ணணும். ஏன்னா வெளியிலிருந்து மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து இன்றைக்கு தேர்தல் கமிஷனும் சரி மற்ற போலீஸும் கொண்டு வந்து நடத்தணும். அது என்னை பொறுத்தவரை இது ஒரு சம்பிரதாய தேர்தல், சடங்கு தேர்தல், மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குற தேர்தல் இது. ஆக இந்த 2 கட்சிகளும் மக்களுடைய எப்போ இவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அடுத்த தடவை அதிகமான ஊழலை செய்ய போகிறார்கள், பல மடங்கு ஊழலை செய்ய போகிறார்கள். மக்களாக நாம் அதுக்கு நம்மளும் கூட வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வாக்களை வழங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய தலைவிதி மாற வேண்டும். அது மாறுகிற காலம் இவங்க 2 பேரும் போனால் தான் நடக்கும். பார்ப்போம், அந்த நேரத்துக்காக காத்திருப்போம். தொகுதியில் இருக்கிற இந்த வேட்பாளர்கள் தான் பணம் பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க. மீண்டும் அதே வேட்பாளர்களே வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டியிடுறது நியாயமா? அவங்க தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும், நம்பர் 1. 2வது, அங்கே தேர்தல் நடத்தினாலும் கூட அந்த தேர்தலுடைய முடிவுகளை இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதை ஒரே நேரத்தில் தான் அறிவிக்கணும். இவங்க முன்னாடி அறிவிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பை எலெக்ஷன் மாதிரி ஆகிடும். பை எலெக்ஷன் ஆனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஆனால் அது சரியில்லை. ஆக இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் அறிவிக்கணும். வாக்காளர்கள் நல்லவர்கள். அதனால் வாக்காளர்கள் பழுதுபட்டு விட்டார்கள்.
அவர்களே இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் அவர்களே ஒரு ஊழல்வாதிகளை ஆக்கிவிட்டார்கள். இன்னைக்கு பணம் இல்லாமல் வாக்கு போடக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சம் தான் மக்கள் அவங்கள திருத்தணும். மக்களே சிந்திச்சு அந்த இதிலிருந்து வரணும். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கெட்டப்பெயர். நம்மளாம் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க நமக்கு அவமானமாக இருக்குது. அதுதான் நிலைமை. நம்ம இந்திய ஜனதா கட்சி 45 தொகுதியில் போட்டிக்கிட்டு தேர்தலில் போட்டிருக்கோம். அங்கே என்ன ரேஞ்சில் போயிட்டு இருக்கு? இல்லை, எங்கள் கடமையை நாங்கள் முறையாக செய்திருக்கிறோம். எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னதோ, ஒரு தொகுதிக்கு என்ன செலவு பண்ணலான்னு சொன்னதோ அதில் பாதி கூட நாங்கள் செலவு பண்ணல. எங்களுடைய வேட்பாளர்கள் யாரும் 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதை பின்பற்றி இருக்கிறோம். வெற்றி வாய்ப்பு சில தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறது. இந்திய ஜனநாயக